அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு அவ்வளோதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 354% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 4% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 12%, இலங்கைக்கு 981 ரூபாய் 35% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுறாங்க அப்ளிகேஷன் மற்றும் மெஷின்களில். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாரு. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறுவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறுவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் மலிக் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுறாங்க. குறிப்பாக 250 ஃபீல்ஸ்லேருந்து 500 ஃபீல்ஸ், 750 ஃபீல்ஸ், அதே போல் 900 ஃபீல்ஸ் ஒரு தினார், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள். குறிப்பாக ஒவ்வொரு பகுதிகளில் சால்மியா, ஹவாலி, ஜிலீப் ஷோ, ஃபர்வானியா, ஃபேஹில், குவைட் சிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகள்லையும். அதே போல் இலங்கைக்கு பணம் அனுப்புறதுல தான் இப்போ மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியலை. அதுக்குரிய விசாரணைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது குல்மாறு பண்ணினாங்க பெரிய அளவில் நஷ்டஈடு கட்ட வேண்டி வரும் பணம் போட்டவங்களுக்கு. என்ன காரணம்னா இப்போ 100 தினாருக்கு மேலே அனுப்பினா ஒரு கட்டணம், 100 தினாருக்கு குறைய அனுப்பினா ஒரு கட்டணம் அப்படின்ற ஒரு வேலை திட்டம் போயிட்டு இருக்குது. இது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே இதுடைய தகவல் கிடைக்கும். நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் போய் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அனுப்புங்க மறக்காம. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 318 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 205 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 100 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 91 ஃபீல்ஸ். தங்க விலை மறுபடியும் 300 ஃபீல்ஸால் குறைஞ்சிருக்குது. இனி வரும் நாட்களில் மாஷாலான அப்படியே குறைஞ்சி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் குறையுதா அதிகரிக்குதா அப்படின்னு. இந்த நாட்களில் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க விலை கொடுத்து வாங்கிக்குவாங்க. குவைட்டின் நிலை மிக கவலைக்கிடமாக மாறி வருகின்றது. அதே போல் மிகப்பெரிய ஆபத்தான சூழலை எதிர்கொள்ள போகும் குவைத். மிக முக்கிய தகவல்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இலங்கையர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசௌகரியம் தற்போதைய சூழலில். இலங்கை பூராகவும் நாடு பூராகவும் மழை. அதே போல் பல குளங்கள் பார்த்திங்கன்னா பல குளங்கள் இப்போதைக்கு கழனி ஆறு, கழனி குளம் மற்றும் அதே போல் இன்னும் சில குளங்கள் அணைக்கட்டுகள் உடைந்திருக்குது. இந்த குளங்களுடைய அணைக்கட்டு உடைந்ததால் பல பகுதிகளிலையும் வெள்ளப்பெருக்கு நிமிடக்கணக்கில் செகண்ட் கணக்கில் அதிகரித்து வருது. நேற்றைய தினம் வெள்ளத்தில் இழுத்து சென்ற ஒரு தடவை காப்பாற்ற போன ஒரு இளைஞரும் உயிரிழந்திருக்கிறாரு. தயவு செய்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இலங்கைக்காக. அதே மாதிரி குழந்தைகள் உங்களுடைய உறவினர்களுக்கும் அதிகமாக ஞாபகம் ஊட்டுங்க, கவனமாக இருக்க சொல்லி. அடுத்ததாக இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்தவர்கள், அக்காமா இல்லாது பதிவு செய்தவர்கள் இன்றைய நாள், அதாவது புதன்கிழமை ஆகிய இன்று 2024 6ஆம் மாதம் 4ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை அவுட் இலக்கம் 6000 முதல் 6999 வரையிலான இலக்கங்களுடைய நபர்கள் மட்டுமே உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த சூழலில் உங்களுடைய நம்பர் ஏற்கனவே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நாளைய நம்பர், நாளைய அன்னைக்குரிய நம்பர் எல்லாம் இன்றைக்கி போய் கலெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. நாளைய நண்பருக்கு நீங்கள் நாளைக்கு தான் போகணும். அப்படி நீங்கள் நாளைக்கு போகாத பட்சத்தில் நாளன்னைக்கு வேணால் போகலாம்.
இப்போ இந்த 6000லேருந்து 6999 வரைக்கும் இருக்கிறவங்க இன்றைக்கி போகலாட்டியும் நாளைக்கு சரி போய் எடுக்கலாம். ஆனால் முன்னாடியே போய் எடுக்க முடியாது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரியான சூழல் உருவாக போகுது, அல்லாஹு ஆலம். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தரும் போலினில் நிற்கிறாங்க. ஏன்னா ஜவசாத்து போலின் ஆகும், அதே போல் ஃபாரின் யூனிவர்சிட்டி போலின் ஆகும். இந்த மாதிரி சிக்கல் அதிகரிச்சிருக்குது. அதை விட சோகம் டிக்கெட் விலை சரமாரியாக அதிகரிச்சிட்டு போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த நம்பர்களை கலெக்ட் பண்ணி வேகமாக டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு போகிறதுக்குரிய முயற்சிகளை பண்ணுங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அதே போல் தூதரகத்தில் போய் இன்றைய தினம் 6000லேருந்து 6999 வரையிலான நம்பர்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சிவில் தகவலுக்கான பொது ஆணையம் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் சஹல் அப்ளிகேஷன் வழியாக ஒரு புதிய மின்னணு சேவையை அறிமுகப்படுத்துகிறது. முகவரி கிடைப்பது பற்றி விசாரிக்க இது உங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய அட்ரஸ் ஒரு வேளை மாறி இருந்துச்சுன்னா, இல்லை அதை நீங்கள் மறுபடியும் வேறு அட்ரஸ் ஆட் பண்ணிக்கொள்ளணும்னா சஹல் அப்ளிகேஷன் மூலமாக பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் டெமாலிஷ் பண்ணியிருந்தாங்க, நம்மளோட முன்னாடி இருந்த கம்பெனியோ அல்லது வீடோ பில்டிங்கை வந்து இடிச்சுட்டாங்க, தரமட்டமாக்கிட்டாங்க, இல்லை அட்ரஸ் மாறிட்டீங்க, ஆனால் உங்களுடைய ஐடியில் இன்னும் பழைய அட்ரஸ் தான் இருக்குது அப்படின்னா உடனே புதுப்பிச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் 100 தினார் அபராதம் மற்றும் உங்களுடைய சிவில் ஐடிக்கான அங்கீகாரம் பறிக்கப்படும். அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். உங்களுடைய கஃபீல்களை வச்சு இதை செக் பண்ணி உடனடியாக சஹல் மூலமாகவே வேலையை ஆரம்பிக்க பாருங்கள். குவைத்தில் புதிதாக ஆரம்பித்த பேராபத்து. குவைத்தின் நிலை கவலைக்கிடமாகிய தருணம் இது. நேற்றைய தினம் நிறைய பேர் ஓட்டுநர்கள் பணிப்பெண்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாணவர்கள் போன வேகத்திலேயே திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. என்ன காரணம் என்றது பார்த்திங்கன்னா, நேற்றைய தினம் இஸ்லாமிய கல்வி பரீட்சையை பின்னர் தீர்மானிக்கப்படும் என உடனடியாக அறிவித்தது குவைத்துடைய கல்வி அமைச்சகம். காரணம், நேற்றைய தினம் மாணவர்கள் ஒன்றிணைந்து பரீட்சைக்கு சென்ற நேரத்தில் திடீர் தகவல் கல்வி அமைச்சகத்துக்கு கிடைத்தது. இஸ்லாம் பாடம் முற்றுமுழுதாக லீக் செய்யப்பட்டுவிட்டது. இஸ்லாம் பாடத்துக்குரியான கேள்வி தாள்கள், அந்த கேள்வியுடைய பதில்கள் அனைத்துமே வெளியாக்கப்பட்டிருக்குது சமூக ஊடகத்தினூடாக. இதை வந்து பணத்துக்காக செஞ்சுருக்கிறாங்க ஒரு சில கல்வர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வெளிநாட்டவர்களாகிய நாம் குவைத்தியர்கள் அனைவரையுமே பாதிக்க போகுது. அதே மாதிரி இந்த நாட்டில் இதுவும் ஒரு வகையான போர் தொடுப்பு தான். யுத்தம் செஞ்சு உயிர் சேதம் செஞ்சு அதே மாதிரி பிறங்கிகளை விட்டு நாட்டை அழிக்கிறது ஒரு பக்கம்னா, நாட்டினுடைய கல்வித்தன்மையை மழுங்கடித்து மக்களை வந்து குறுக்கு வழியில் சிந்திக்க வச்சு அந்த மக்களை அடிமுட்டாள்களை ஆக்குறதுல இதுவும் ஒன்று. கல்வியை வந்து கற்றுக் கொடுக்காமலே கல்வியில் வந்து திகழ்ந்து விளங்காமல் அவங்க வந்து ஒரு பரிச்சயம் அடையாமல் குறுக்கு வழிகளில் அவங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி அனுப்புறது. இது பார்த்திங்கன்னா ஆழமே தெரியாமல் கடலுக்குள்ளே இஷ்டத்துக்கு நடந்து போகிற மாதிரி தான். எந்த செகண்டில் வேண்டாலும் மூழ்கடிச்சு போகலாம். அதே போல் இவர் சொல்கிறத நான் அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேட்லேயே சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பணம் இருக்கின்ற திமிரில் பணம் இருக்கின்றதால எல்லாத்தையுமே விலை கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி தான் இந்த கல்வியும் இப்போ நம்மளுடைய சமுதாயத்துக்கு இடையில் வந்து மாறி இருக்குது. ஆனால் நீங்கள் செய்கிறது எவ்வளோ பெரிய தவறுன்னா, ஒரு நாள் உங்கள் புள்ள டாக்டர் ஆகி இந்த மாதிரி பணம் கொடுத்து படிப்பில் கவனம் இல்லாமல் சாதாரணமாக பணத்தை கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கி டாக்டர் ஆகிட்டு வந்து அன்றைக்கி உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகி நீங்கள் உயிரிழந்தீங்கன்னா அன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியும் இந்த படிப்போட அருமை. குழந்தைகளை படிக்க வைங்க, படிக்க வச்சு அவங்களுடைய முயற்சியில் அவங்க படித்து அந்த பக்குவத்தை அடைஞ்ச பிறகு அவங்கள எக்ஸாம் எழுத விடுங்க. குறுக்கு வழிகளை காட்டி கொடுக்காதீங்க. இதை தான் முக்கியமாக இந்த நீதி ஆலோசகர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இது அவங்களுக்கு மட்டும் இல்லையே, நம்மளுக்கும் சேர்த்து தான். இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், சில வைத்தியர்கள் ரொம்ப ஃபன்னாக இருப்பாங்க. நம்ம போனதுமே தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க, அந்த மைக்ரோஸ்கோப்பை கூட வச்சு பார்க்க மாட்டாங்க. காய்ச்சல்னு சொன்னால் காய்ச்சலா இந்த அங்கே சிட்டை எழுதி உடனே கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு சூழல் மாறிக்கிட்டு வருது. இது எவ்வளோ பெரிய ஆபத்துனா, இந்த நாடு இன்னும் காலப்போக்கில் மிகவும் மோசமான சூழலை எட்டப்போகுது. அதே மாதிரி இந்த எதிர்கால சந்ததிகளை டார்கெட் பண்ணுறது எந்த குழு அப்படின்னு தெரியல. இது சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. அதே மாதிரி கல்வி அமைச்சர் டாக்டர்
ஆதில் அல் அத்வானி அவர்களை உடனடியாக பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் பலருடைய குரல்கள் இப்போதே வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. امتحانات ليش بقى بالدير استغفر الله اقبضوا عليهم حاسبوهم عاقبوهم وقفوهم على العمل حققوا معاهم في امن الدوله وبعدين تطلع النتائج المتسبب والمتراخي يحاسب بجريمه امن دوله. هذا الكلام غير كذي لعب وعبث. لجنه بوزاره التربيه حلوه هذه. سلام. اول شيء انا الطالب اللي مجتهد ودارس ومو غاش، ليش تعاقبني بخطا انت مسويه وتعلقني؟ ثاني شيء كل اختبار يفترض فيه نسخه اصليه وفي نسختين احتياط، فاذا اللي متسرب الاصلي والاثنين احتياط فهذه مهزله، هذه مو طبعه سريه، هذه صالة افراح. بس هذه الماده اللي صار فيها تسريب ولا في مواد ثانيه شغاله تسريب؟ هل هذا التسريب شغال صار له فتره طويله؟ هل التسريب هذا كان محفوف بجروبات وتوه فتح الموضوع؟ أحسن في الموضوع ان هذا القطاع معلمين اداريين هذا قطاع تربوي يفترض فيه الرقي. موضوع الغش وتسريب الاختبارات وبيع الاختبارات هذه اعمال دنيئه، اعمال فيها خسه واعمال واتيه لا تليق بالتربويين. تربيه صارت قمار، مو ديلر، انت معلم. قم للمعلم وفه التبجيله كاد المعلم ان يكون رسولا. المفروض هذا البيت يهزك. هذا المعلم ويشتغل تسريبه يغشش رابعه وثالثه وثانيه واولى. عمليه تسريب شلون تصير؟ يعني توعدون مواقف ظلمات اختبار. حطيت صح غلط اختيارات في اختيارات زدتك بتفسد ضربت الدير بدي قزني بعرف ما تحت الخطا. الحق اقول لك الحقي علوم احلى شيء العلوم. طلع اختبار اسلاميه بتسرب اسلاميه، طيح الله حظهم ما لقوا الا اسلاميه يغشون. تربيه اسلاميه قال الله وقال الرسول. அதெல்லாம் விட முக்கியமான ஒரு கவலை என்னன்னா இஸ்லாம் மார்க்கம், இஸ்லாம் பாடம், இஸ்லாம் மார்க்கம் பற்றிய ஒரு பரீட்சையில் கூட பிட்டடிக்கணுமா அப்படின்ற கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குவைத்தி குடிமக்கள். அல்லாஹு ஆலம். அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குவைத்துடைய முனிசிபாலிட்டி எதிர்வரும் நாட்களில் ஜனாசா நல்லடக்கங்கள் இரவு நேரங்களிலும் மற்றும் மாலை நேரத்திலும் அதே போல் காலை 9 மணி தொடக்கம் வெயில் ஆரம்பிக்கும் வரைக்கும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். இறுதி கிரிகைகள் மற்றும் துவா பிரார்த்தனைகள் இந்த நேரத்தில் மட்டும்தான் இருக்கணும், நடு உச்சி வெயிலில் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய பல பகுதிகளிலையும் திடீர் சோதனைகள் குவைத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபை அரச இடங்களை ஆக்கிரமிப்பது மற்றும் விதிமீறல்களுக்கு அமைய கட்டுமானங்களை கட்டுவது இது சம்பந்தமான விசாரணைகளையும் தேடுதல் பணிகளையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளில் பிளம்பராவோ வயரிங் பாஸாவோ அல்லது மேசனாவோ இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய யாராவது இருந்தீங்கன்னா ஹாதிமில் ஷூனில் வெளியில் வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப கவனம். அதுக்கான சோதனைகள் ஆரம்பிச்சிருக்குது இந்த நாட்களில். வருடத்தின் தொடக்கத்தில் இருந்து இப்போதைக்கு வரைக்கும் 130க்கும் மேற்பட்ட விதிமீறல்கள் பதிவாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி அதிகாரிகள். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி விதிமீறல்கள் உள்ள இடமா இருந்தால் நிச்சயமாக உடனடியாக கைது நடவடிக்கைகள் நடக்கும். அந்த நேரத்தில் ஹாரிஸாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா எப்போவுமே உங்களுடைய சிவில் ஐடியை மட்டும் கொடுக்காதீங்க. சிவில் ஐடி கஃபீல்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மெதுவாக கஃபீலுக்கு கோல் அடித்து கஃபீலை மட்டும் கோர்த்து விட்டுருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விதிமீறல் இருந்தால் இது இந்த மட்டும் இல்லை, கடைகளாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், வியாபார தலங்கள் எதாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உடனே அந்த ஃபைனை உங்கள் மேலே தான் போடுவாங்க. உங்களை பிடிச்சிருக்கோம், உங்கள் மேலே தான் இதுக்குரிய தவறை மென்ஷன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. கடைசியில் 1000 தினார் 5000 தினார் 10,000 தினார் ஃபைன் போட்டால் நாட்டுக்கு கூட போக முடியாத அவசரத்துக்கு. தயவு செய்து ரொம்ப கவனம் அனைவருமே. அல் நயீம் ஷ்ராபியாட் நேற்றைய தினம் முற்றுமுழுதாக தீயில் கருகி உள்ளது. இதுவும் குவைத்துக்கு எதிர்வரும் காலங்களில் இருக்கிற பேராபத்து தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தீ விபத்துகள் அதிக வெப்ப காலம் நிலவுறதால பல பகுதிகளிலையும் சடனாக தீ விபத்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இதுக்கு முக்கியமான சில காரணங்களும் இருக்குது. இதில் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா குவைத்தை பொறுத்த வரையில் குவைத்தில் 99% புகைத்தல் பாவிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் சிகரெட்டை பிடிச்சிட்டு கண்ட மேனிக்கு வீசிட்டு போவாங்க. வெளிநாட்டவர்களும் இருக்கிறாங்க, குவைத்திகளும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காலம் ரொம்ப அதிகமான சூடு காலம் என்றதால் காய்ந்து போய் இருக்கக்கூடிய சருகுகளில் ஒரு சிறிய தீப்பொறி பட்டால் போதும் உடனே தீ பட்டு எரிஞ்சிடும்.
இந்த அம்கரா ஸ்கிராப் யார்ட் எத்தனை பேருடைய உழைப்புன்னு தெரியல. சம்பவத்தை பாருங்க. அல்லாஹ் யஸ்தர். الله يستر يا رب، الله يستر يا رب. بنزين ورباقات. جوك 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 أهل جوك جوك أهل البلوك. يلا حيهم يلا حيهم. كلكم قاعد تفجر من النار. مشكلة ناس هناك يا ولد، شوف الناس. اسمع الصوت. راحت الشمس. صوت فين؟ سمعت؟ மிக பாரிய சேதம். 5 தீயணைப்பு குழுக்கள் வந்து இந்த தீயை அணைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 8-9 மணித்தியாலங்கள் தேவைப்பட்டிருக்குது. நேற்று தினம் இரவும் கூட சில பகுதிகளில் தீ வந்து பற்றி கொண்டே இருந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அதே மாதிரி இந்த இடங்களில் எத்தனை பேர் வந்து தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய மொத்த சொத்தை இதில் உணர்ந்து போட்டிருப்பாங்க. இன்வெஸ்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க. நாம் விடக்கூடிய ஒரு சிறிய தவறு தான் ஒரு சிறிய தீப்பொறி காட்டே எரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம விடக்கூடிய ஒரு சின்ன தவறு எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி. ரொம்ப கவனம் அனைவருமே. அதே போல் ஜஹரா பகுதிகள் அதிக வெப்பநிலையை எட்டியுள்ளது. 59 டிகிரி செல்சியஸ் வெப்பமாக நேற்றைய தினம் பதிவாகி இருக்குது ஜஹரா பகுதிகளில். ஆனால் ஜஹராக்கு அடுத்து அல்முத்தலா பகுதிகளில் அதுலேருந்து அப்படியே 10% குறைஞ்சிருக்குது. 59லேருந்து 49 மாறி இருக்குது. شوفوا كم درجة الحرارة هني بالجهرة 59. طبعا تعرفون انا وين؟ المطلع. قبل 5 دقائق صورت لكم درجة الحرارة بالجهرة كانت 59. الحين انا بالمطلع، لو اقول لكم كم درجة الحرارة راح تنصدمون، عشان لا تقولوا انت تبالغ المنطقة اقول لكم جوها غير تقولون تبالغ. يا جماعة شايفين؟ هذه المطلع، شوفوا كم درجة الحرارة. اخذ الصدمة. شوف 49.5. قبل 5 دقائق انا بالجهرة 59. هذه الجسور اللي كلها تدشون منها على المطلع. هذه الجسور اللي ندخل منها على المطلع. அதிக வெப்பநிலையும் பேராபத்து தான் ஓட்டுநர்களே, ரொம்ப கவனம். அதே மாதிரி ஓட்டுநர்களுக்கான இன்னொரு முக்கியமான தகவல், நம்ம போடக்கூடிய தகவல்கள் வீடியோவோட ஆதாரத்தோடு கொண்டு வந்து காட்டுறது இதெல்லாமே வந்து ஒவ்வொரு படிப்பினை, இதெல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி தான். நேற்றைய தினம் ஷாமியா 2nd ரிங் ரோட்டில் சிக்னல் லைட்டில் வந்து இப்போ வண்டி நிற்கும்போது அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து இடையில உள்ளே சொருகியிருக்கிறாரு. அந்த ரோங் சைட்டால் வந்து முன்னாடியே சொருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படி ஒருத்தர் வந்து சொருகிறாரு. ஒருத்தர் இடம் கொடுக்கலை. 2 பேருக்குள்ளே ஆர்குமெண்ட் அதிகமாகுது. ஒரு நபர் வந்து என்ன செய்கிறாரு, இறங்கி வண்டியிலேருந்து இறங்கி தண்ணி பாட்டிலை எறிகிறது, அவருக்கு வந்து வேறு மாதிரி சைகைகளில் அசிங்கமாக காட்டுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணுறாரு. கடைசியில் அந்த வாகனத்தை சேஸ் பண்ணிட்டு போய் ரெட் சிக்னல் க்ரீன் சிக்னல் ஆகியது பிறகு வண்டிகள்லாம் மூவ் ஆகுது பாருங்கள். இறங்கி அடிக்கிறதுக்கு கூட போகிறாரு, தண்ணி பாட்டிலால் கூட எறிகிறாரு. எதுக்காக? அந்த இடம் விடலை, அவரை முன்னாகி போக விடலை அப்படின்றதால. அதே மாதிரி க்ரீன் சிக்னல் விழுந்ததுமே வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது உடனே வண்டி அடித்து தூக்குறாரு. தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே. الحين وراه بالإشارة. أبوي كهو بينزل أبوي قط ماي عليه. خليه والله لا تكلم. ما قاعد أكلمه عادي. Put your phone down. Put your phone down. كان إشارة الحين شبت خضرة. شو ست مرم بيه.
خليه يروح. ابوي دعم واحد ثاني، دعم واحد ثاني. ابوي 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 صورناه فيديو. يلا 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 دعم واحد. يلا يلا مع السلامة. வாகனங்கள்ல இந்த மாதிரி சேட்டை பண்றவங்களுக்கு அடிச்சு நொறுக்கிறது சரியா பிழையா என்று நேற்றைய தினம் கேள்விகள் ஆரம்பிச்சிருக்காங்க சமூக ஊடகங்கள். அதில் குவைத் யுவதி ஒருவர் என்ன சொல்றாங்கன்னா நிச்சயமா அது வந்து நடக்கணும் அப்படின்னு. ايش موضوع كبس سيارات المستهترين؟ والله زي ما سووا يعطيهم الف عافيه، يعني هذا القرار خوش قرار ابد يعني. ليش؟ يعني يعرضون حياه الناس بخطر بالمطر مثلا، يقحصون ازعاج، ما يخلون الناس تنام. لا والله يعني بصراحه بيرفكت القرار 10 من 10. اي والله عساهم على القوه، خوش قرار. ايدين كبس سيارات كلها كلها اي والله يعني زي ما سووا والله، لان وايد شكلوا علينا ازعاج وخطر علينا، يعرضون حتى حياه غيرهم حق خطر. يعني بالشارع نمشي اللي يقحص اللي ما شنو، ما في يعني ما يخافون، مو رادين على حد، بس الحين يلي يردون عليه والله زي ما سوى يعني صراحه. اي والله நேற்றைய தினம் பலருமே இளைஞர் யுவதிகள் இளமட்டங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஆமாம் உண்மைக்குமே இந்த வாகனங்களை இப்படி பண்ணுறவங்களுக்கு வாகனத்தை உடைக்கிறது தான் சரியான தீர்வு அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, பலருக்கும் பல பிரச்சனைகள் உருவாகி இருக்குது இவங்களுடைய இந்த செயல்பாடால். நிச்சயமாக வாகனங்களை சுக்குநூறாக்குறது தான் சரியான சட்டம். அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வாகன ஓட்டுநர்கள் யாராவது இடம் கேட்டு வராங்களா, பின்னாடி வந்து ஹெட்லைட் அடிக்கிறாங்களா, இல்லை இந்த சிக்னல் லைட்டில் இந்த மாதிரி நிற்கிறாங்களா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகுதா பரவாயில்ல விட்டுருங்க, போகட்டும். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு இடம் கொடுக்காம போகும்போது சிலர் வந்து இந்த மாதிரி மண்டை சூடாகி சில சேட்டைகளையும் செய்வாங்க. அவங்க தான் செஞ்சாங்க, அவங்க மேலே தான் தப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த உச்சி வெயிலில் நடு ரோட்டில் இறங்கி நின்று டிராஃபிக் வரும் வரைக்கும் நின்று அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபைன் போட்டு எழுதி எவ்வளோ பிரச்சனை. அதால் ஒரு 5 நிமிஷம் விட்டு கொடுங்க, எல்லாமே சரியாகும். விட்டு கொடுத்தா லைஃப்பில் எல்லாமே எந்த இடத்துலையுமே நாம் வெற்றி பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.